டேய் மச்சான், நம்ம வீடியோ ஷூட் சூப்பரா வந்திருக்குடா. என்னடா டேய் லாவராஜ், ஏன்டா உன் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு வீக்கா இருக்கு? டேய் அட ஏன்டா போய் போடா. டாக்டர் கன்சல்ட் பண்றா. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? டே மாமா, அட போடா. டே மாமா காட்றா, எனக்கு கொஞ்சம் காட்றா. உன் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லுமாடா. நீதான் அதுல புலியாச்சே. மச்சான் சூப்பர்ரா. நான் அஸ்திட்டேனா? சூப்பர்ரா மச்சான், பிச்சிட்ட. Thanks மச்சான். டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இப்படியே இருக்கணும்டா. எந்த பொண்ணுக்காகவும் சண்டை போடக்கூடாது. Okay. ஓகேவா? ஓகே. Cheers. Cheers. இந்த பொண்ணுங்களை பார்க்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுதுடா. டேய் எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன பொண்ணுங்க பைத்தியமாடா? பாருடா, ஷக்கீலா வந்து சன்னி லியோன்ட்ட சொன்னாலாம், என்னன்னு எக்ஸ்போசிங்க குறைன்னு. நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. டேய் நீ அழகான பொண்ணை பார்த்தா சும்மா இருக்க மாட்டியா? டேய் அவனை சுமாருன்னு சொல்ற மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கணுமேடா. ஹோட்டல்ல இருக்கிறதே ஒரே ஒரு வயசான ஆளு. என்னதான் தவம் பண்ணாலும் ஒரு பொண்ணு கூட வர மாட்டேங்குது. டேய் மீனும் பொண்ணும் எப்ப வேணாலும் வரலாம். நம்ம வலையோட ரெடியா இருக்கணும்டா. டேய் ஏன்டா இப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது இந்த வலைய. ஆ? டேய் என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா? டேய் ஸ்பெஷல் கேர் எடுத்து ரொம்ப அழகா உருவாக்கி இருக்காருடா கடவுளு. டேய் வழி இது தொடரா. மச்சான் நீ மேலதான் பாக்குற, கீழே பாக்கல. ஓ சாசா. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம்ஸ் காலியா இருக்கா? ரூம்ஸ் என்ன மேடம், மொத்த ஹோட்டலே காலிதான். எவ்வளவு நாள் இருப்பீங்க? 1 வீக். ஒரு வாரமா? டேய் காசை பத்திலாம் யோசிக்காதடா. எப்படியாவது கொஞ்சம் கம்மி பண்ணி எப்படியாவது மேனேஜ் பண்ண. மேம் ப்ளீஸ் பி சீட்டட். ஐ வில் ஃபில் த ஃபார்மாலிட்டிஸ். ரிஷி ஹாய். எஸ் வாட்? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. கீ வாங்கிக்கோங்க. ஓகே ரிஷி, I'll call you back. வாங்க மேடம். மேடம் நான் வெயிட்டர் மேடம். உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்னைய கேளுங்க மேடம். மேடம் நான் குக்கு. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா என்ன கேளுங்க. ஆஸ் அ ரிசப்ஷனிஸ்டா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கும் என்கிட்ட ஏதாவது தேவைன்னா என்ன கேளுங்க. மேடம் ஐயோ, நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன கேளுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். வெயிட்டர் காட்டுறீங்களா? நான் சொன்னது ரூமை காட்ட சொல்லி. ஓகே மேடம், வாங்க நான் ரூமை காட்டுறேன். மேடம் கீஸ் கொடுங்க மேடம். இவ எனக்கு மட்டும்தான். மேடம் Thank இதான் you. உங்க ரூம். ஓகே, கீழே கார்ல என் லக்கேஜ் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. ஓகே மேடம். ரூம் கீஸ் Okay, தரியா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே எஸ். டாடி ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்ன விஷயம்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க?
ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? சொல்லுங்க டாடி. குடிச்சிருக்கீங்களா? எதுக்கு டாடி அவ்வளவு குடிச்சீங்க? உங்களுக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையா டாடி? ஆமா, திவ்யா இருக்கா. அவ என்ன பண்ணா? அவ யாரையாவது லவ் பண்றாளா? ஆமா, நீங்க சம்பந்தம் பாத்தீங்க. எது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? 100 கோடி சொத்தா? அப்பா 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 அழாதீங்கப்பா. உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல. பொண்ணு அப்படி இருந்தா என்ன, புள்ள நான் இருக்கேன்ல உனக்கு. உன் ப்ராப்ளம நான் முடிக்கிறேன்ப்பா, புரியுதா? அதை நினைச்சிட்டு கவலைப்படாதீங்கப்பா. நான் பேசுறேன் அவள்கிட்ட, புரியுதா? அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன், கவலைப்படாதீங்க. உடனே வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு அவள்கிட்ட பேசுறேன். பை. சரிப்பா, ஓகே. இது கண்டிப்பா அவ வேலைதான். அவளை என்ன பண்றேன் பாரு. ச்சே. ஏய், ஏன் சரக்கு பாட்டிலுங்க? நீ தானே ஒளிச்சு வச்சிருக்க. உண்மையை சொல்லு. ஆமா. ஏய், உங்க அப்பா மனத்துல நான் ஒண்ணும் குடிக்கல. நான் சொந்தமா சம்பாதிச்சு குடிக்கிறேன், புரியுதா? ராத்திரி பகல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குடிக்கிறேன்டி. குடிகாரன்ற பட்டத்தை எனக்கு கட்டாத. கொஞ்ச நாளைக்கு குடிக்க கூடாதுன்னு நினைச்ச, அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு என்ன கூத்து பண்ணி வச்சிருக்க நீ? டாடி எனக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டாரு நினைச்ச நீ? அவன் எவனோ ஒருத்தன் வந்தான். அவன் நல்ல சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்தான். அவன் பெரிய பணக்காரன் வேற. அந்த பையன் எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா? தங்கமான பையன் அவன். நல்ல சம்பந்தத்தை வேணான்னு சொல்லிட்டு வேற என்னடி வேணும் உனக்கு? உனக்கு அவ்வளவு திமிரு ஏறிடுச்சா? ஓஹோ, எனக்கு எல்லாம் புரியுது. உன் திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நாங்க பார்த்த மாப்பிளே கல்யாணம் பண்ணிக்கோ, புரியுதா? முடியாது. ஏய், அவளை எதுக்குடா அடிச்ச? விட்டு அவளை நான் கொன்னே போட்டுருவேன். ஏய், அவளை எதுக்குடா கொல்றேன்னு சொல்ற? அவ உன்னை பத்தி யோசிச்சுதான் இந்த சம்பந்தம் வேணான்னு சொன்னா. எனக்காக யோசிச்சு சொன்னாளா? ஆமா, உனக்காக தான் சொன்னா. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நம்ம வீட்டை அடகு வைக்கணும். ஒருவேளை இந்த கடனை கட்ட முடியலன்னா வீடு கைவிட்டு போயிடும்னு உன் தங்கச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்தாடா. உனக்காக தான் இவ யோசிச்சா. I am sorry. I'm extremely sorry. இட்ஸ் ஓகே. டாடிக்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு டாடிக்கு தெரியாம நீ வந்தா கொடுக்கலான்னு ஒளிச்சு வச்சிருக்கேன். கொடுக்கட்டுமா?
டேய் என்னடா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க? வா உன்னோட சரக்கு பாட்டில் குடுக்குறேன், என்ஜாய் பண்ணு. டேய் என்னடா அந்த பொண்ணை கொண்டு போய் மேலே விட்டு வந்தேன்ல, அதான் ஏதாவது தேவைப்படுமா ஃபோன் பண்ணுவாளன்னு வந்தேன். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா இவனுக்கு பதிலா நான் போகலாம். டேய் ஏதாவது வேலை இருந்தா நான் சொல்றேன், நீ கிளம்பு. இல்லை, ஒருவேளை ஃபோன் பண்ணால் போகணும்ல, அதான். டேய் போடா. ஏன்டா நீ எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ வெயிட்டர், எனக்காக 2 ஆப்பிள் கொண்டு வரியா? யா தேங்க்யூ. இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டியா? அது வந்து எங்க சர்வீஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கு மேடம். சரி உள்ள வா. இது ரெண்டையும் ஜூஸ் போட்டு கொடுக்கறியா? இப்பயே செஞ்சிடறேன் மேடம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேடம் ஐஸ். ம். இன்னும் நல்லா பிழி. ஓகே மேடம். ஐஸ் போடலாமா மேடம்? ஓகே. போதுமா மேடம்? மேடம் பால்? ஓகே ஆட் பண்ணு. போதுமா? நல்லா அழுத்தி பிழி. என்ன பிழிய தெரியாதா? மேடம் ஜூஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. பார்த்து குடிங்க மேடம், ட்ரெஸ்ஸில் விழுந்துற போகுது. அப்போ ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிடவா? ஆஹா, அட கடவுளே. ஹே ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே மேடம். மேடம் நான் போட்டுமா மேடம்? போய் டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே மேடம். வெளியில போய் டோரை க்ளோஸ் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே ஓகே மேடம். சரி. அப்பப்போ எனக்கு தோணும், மகாத்மா காந்தி, பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆளுங்க ஒருத்தர் இருந்தா கூட நம்ம சமுதாயம் இப்படி இருந்திருக்காது. எங்க பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. காலம் மாறி போச்சு.
ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இப்போ எதுக்கு சார்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. இந்த ஜெனரேஷன்ல நீங்க தான் ஃப்ரீடம் ஃபைட்டர் சார். உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல மக்கள் தலைவர் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அந்த பொண்ணை இப்போ நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தெருவுல குடிகாரங்களோட பிரச்சனை அதிகமாச்சுன்னா அந்த விஷயத்துல பெண்களுக்காக நீங்க தான் பேசுறீங்க. அந்த குடிகாரங்களுக்கு புத்தி சொல்லி குடியை பேன் பண்ணீங்க. அவ்வளோ பெரிய மனுஷங்களோட எதுக்கு என்ன கம்பேர் பண்றீங்க? ஏதோ எனக்கு தோணுச்சு செஞ்சேன். உங்களுக்கு இந்த சொசைட்டில நல்ல ஒரு கௌரவம் இருக்கு சார். உங்களை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க சார். என்னங்க நம்ம பையன் தான் ஃபோன் பண்றானா? ஆமா, நம்ம பையன்தான். ஹலோ, சொல்றா. அப்பா நான் ஹோட்டல்ல வேலையா இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. சொல்லுங்கப்பா. அதான் உன்னை அந்த அனாதாசிரமத்துக்கு போக சொன்னல. என்ன விஷயம்ப்பா? இந்த மாசத்தோட சேரிட்டி ஃபண்டை பத்தி பேசுறதுக்காக. சேலரி ஃபுல்லா அது கொடுக்க முடியாதுப்பா. விடுறா, பரவாயில்ல. 50% தான் நம்ம யூஸ் பண்றோம்ல. 50% சொல்றீங்க, ஆனா பணம் சேவிங்ஸ் பண்ணலனா எப்படிப்பா? நம்மளோட 50% ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றது தப்பு இல்லடா. இப்படியே பேசிட்டு இருங்க, அப்புறம் என் வாழ்க்கையில கடைசியில ஒண்ணுமே இல்லாம போக போகுது. பரவாயில்ல விடு, உனக்காக தான் நான் வீடு கட்டி வச்சிருக்கேன்ல. சரி விடுங்கப்பா. சரி சரி ஹோட்டல்ல கஸ்டமர் இருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா. சரி, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு ஆசிரமத்துல காசை கொடுத்துரு. சரிப்பா. வச்சிடுறேன். எங்க பையனும் நல்லவன் தான். எங்கள மாதிரி சமூக சேவை செய்யறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் எங்க பையனாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவான். அவன் சமூகத்துக்காக சேவை செய்யறது தான் எங்களுக்கு பிடிக்கும். ஹலோ ரிசப்ஷனிஸ்ட். சொல்லுங்க மேடம். திடீர்னு டிவி வேலை செய்யல, நீங்க என்னன்னு வந்து பாக்குறீங்களா? வரேன் மேடம். தேங்க்யூ. நீங்களா? வாங்க. ஹாய் மேடம். வாவ், உங்க ஹோட்டல் சர்வீஸ் குதிரையை விட ஸ்பீடா இருக்கு. ஐ லைக் இட். குதிரை இல்ல மேடம், ராக்கெட் Come. மாதிரி பிச்சிட்டு போகும். கம் பாருங்க. உங்களை கூப்பிட்டது உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு இல்ல, நான் படம் பாக்குறதுக்கு. முதல்ல டிவிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. மேம், நான் 9th படிக்கும் போது டிவி ரிப்பேர் பண்ணுவேன். நிஜமாவா? அப்ப உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அப்போ 9th கிளாஸ்ல இருந்தே ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
அப்ப டிவி ரிப்பேர் பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது மேடம். அப்ப பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து டிவி ஒர்க் ஆகலன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு டிவி ரிப்பேர் பண்ணி படத்தை காட்டிட்டு வந்தேன். அப்படியா? அப்பத்துல இருந்து ஆன்ட்டி வீட்டுல டிவி எப்ப ரிப்பேர் ஆனாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரோட கூட ஆன்ட்டி ரிப்பேர் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓ வாவ், ரிப்பேர் ஸ்பெஷலிஸ்ட். மேம், இப்ப டிவி ஒர்க் ஆகுது பாருங்க. இப்ப படம் நல்லா தெளிவா தெரியுது. நான் டிவில தெரியுற பிக்சரை பத்தி சொன்னேன். எனக்கும் தான் மேம். கேட்ட உடனே வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னையே கூப்பிடுங்க. பாய். ஒரு நிமிஷம், உங்க பெரிய ஸ்க்ரூ டிரைவரை மறந்துட்டீங்க. ஓ, தேங்க்யூ மேம். வரேன் மேம். ஏ மாமா, மாமா, டே மாமா. டே 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 டேய், என்னாச்சுடா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஆமா, போன்ல யாரு? யாரா இருந்தா என்ன, உனக்கு என்ன? நான் என் லவர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். லவ்வரா? ஓமகர கட்டையா? ஆமா, நீ கே ஆமே. என்னது கேவா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையாமே? ஃபுல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸாமே? ஏய், எவன்டா சொன்னது உனக்கு? எனக்கு அவ்வளவு சீன் இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? போதும், நிறுத்துங்கடா. மாமா மச்சான் சண்டையெல்லாம் போதும்டா, நிறுத்துங்கடா. இவன் குறும்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இவனை விட்டுட்டு போதான் போறேன். ஏன்டா அப்படி சொல்ற? அவனுக்கு மாமா அப்பா எல்லாமே நீதானடா. எனக்கு அப்புறம் அவனை பாத்துக்க வேண்டியது நீதானடா. அவனுக்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாமே நீதானடா. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வர்றது நீ எங்களுக்கு துணையா இருக்கிறதுனால தானடா நாங்க நிம்மதியா இருக்கோம். சின்னா. அக்கா அக்கா, இப்ப எதுக்கா இவ்வளவு எமோஷன் ஆகுற? நானாவது உன்னை விட்டுட்டு இருப்பேனே தவிர இவன் மட்டும் நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான்டா. அக்கா அக்கா, ப்ளீஸ் சும்மா இருக்கா. நான் ஏதோ விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன். நீங்க 2 பேர் தான் என் உலகமே. நான் எப்பவும் இவன் கூட தான் இருப்பேன், இவன் என் கூட தான் இருப்பான். இதுதான் நிஜம். என்னடா அப்படிதானே? இல்ல என்ன விட்டுட்டு போயிடுவியா? சரி, உங்களுக்கு பசியா இருக்கும், 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. மேடம், மேடம், என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே மேடம். நீங்க எதுக்கு கிச்சன் வரைக்கும் வந்தீங்க? பக்கத்துல இருந்து உன் கையால செய்ய வச்சு சாப்பிடலான்னு வந்தேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட். ஓஹோ.
இந்த ஹோட்டல்ல என்ன நல்லா இருக்கும்? தொட மேடம். வாட்? வடை வடை மேடம், வடை. ஓ, கேன் ஐ ஹேவ் சம்? ஷுவர் மேடம். நீங்க போங்க மேடம், நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உட்காருங்க மேடம், 2 மினிட்ஸ்ல பண்ணி தரேன். இப்படி பண்ணும்போது உனக்கு என்ன தோணுது? இந்த விரல் மட்டும் இல்லாம வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. யூ நாட்டி. உன் விரல் என்ன இவ்ளோ செவந்துருச்சு? உன் கரண்டிய இப்படித்தான் திருப்பிட்டு இருப்பியா? ஏற்கனவே உன்னோடது பெரிய கரண்டி. இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு வடை பண்ணி தரேன். இட்ஸ் ஓகே. கரண்டியை திருப்பறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணலாமா? வேண்டாம் மேடம், அவங்க கரண்டி அவங்க தான் திருப்பணும். சரி, ஏற்கனவே கையில அடிபட்டிருக்கு, இதுல என்ன வடை திருப்ப போற? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாய். ஓகே மேடம். போங்கடா. என்ன கத்தியோ என்னமோ நம்ம ஹோட்டல் மாதிரியே திருப்பிடிச்சிருக்கு. சார் ஸ்டடி சார். ஸ்டடி பிகம் அது கம்ப்யூட்டர் எதுக்கு சார்? ஸ்டடின்னு கேட்டிய? சார் ஜோக் அடிக்கிறாரு. இல்ல, சரக்கு அடிக்கிறேன். சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும், அதே மாதிரி ஒரு பாட்டில் ரம்மு வேணும். ரம்மு கூட வேணுமா? அதுக்கு எதுக்கு ஹோட்டலுக்கு வந்தீங்க? நான் எதுக்கு வந்தேன்னு காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. என் ஃப்ளாஷ்பேக் சொல்றேன், கேட்டு புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. ஓப்பன் பண்ணா எனக்கு மேகனான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சரணுங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஃப்ளாஷ்பேக்னு சொல்றீங்களே, அவங்க இப்போ இல்லையா சார்? நடுவில் ஃப்ளாஷ்பேக்கை நிறுத்தினா மவனை வாயை தைச்சிருவேன். மேகனாவும் நானும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் போகாத பார்க்கு இல்லை, புதரு கிடையாது. நாங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப சோகமாயிட்டேன். அப்போ அங்கேருந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சார். நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாத ஜனங்க தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, இதான் நடந்துச்சு. இல்லை, அவன் பண்ணிக்கிட்டா. என்ன நடுவில் ட்விஸ்ட் வேற மாதிரி இருக்கு? அப்ப நீங்க பார்த்த பொண்ணதான் அவனும் பார்த்தானா? நான் சாப்பிட்ட பிரியாணி அவன் வச்ச பிரியாணி எனக்கு அப்பதான் புரிஞ்சது. என்ன சொல்றீங்க? அந்த அறிவு கட்டுறவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா?
ஃப்ரெண்டோட தங்கச்சியை சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நானு சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே 2 கை எடுத்து பாக்கெட்டில் சொருவிட்டு வந்துட்டேன். அங்கிருந்து எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது டைட்டானிக் ஷிப்பு. ஒரு பொண்ணை மடக்கிறது கஷ்டம் கிடையாது, அதே பொண்ணு வேற ஒருத்தன் கூட போகாம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் விட்டு தரங்க. முதல்ல இந்த ஹோட்டலில் எனக்கு ஒரு ரூம் வேணும். ரெஸ்ட் எடுக்கவா சார்? இல்லை, சாப்பிடுறதுக்கு. எதுக்கு சார் இப்படிலாம் பேசுறீங்க? உனக்கு புரியலையா? வேடிக்கையா சூசைட் பண்ணிக்கிறேன். வேடிக்கையாவா? அதை போய் நீங்க உங்க வீட்டுல பண்ண வேண்டியதானே, ஹோட்டல் எதுக்கு? வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டா என் ஆத்மா வீட்டையே சுற்றி சுற்றி வருதுன்னு யாரும் வாடகைக்கு வர மாட்டாங்க. அதனால தான் நான் ஹோட்டலுக்கு வந்தேன். சார், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எங்க ஹோட்டல் கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆப்போசிட் ஹோட்டலுக்கு போங்க, அங்க ஆஃபர்லாம் இருக்கு. இங்கே சாப்பிட்றது கூட ஆஃபர் தராங்களா? என்ன ஆஃபர் இருந்தாலும் எனக்கு வேற ஹோட்டல் வேணாம். எனக்கு இந்த ஹோட்டலில் தான் வேணும். ரொம்ப ஹைட்டாக இருக்கு. நான் மேலேருந்து குளிச்சு செத்து போயிடுறேன். எனக்கு ரூம் கொடுங்க சார், ப்ளீஸ். எனக்கு ரூம் கொடுங்க சார். நான் இங்கேயே செத்து போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார். எனக்கு ரூம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு இந்த ஹோட்டல் தான் சாப்பிடும் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ரூம் கொடுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் இங்கே தான் சாப்பிடும் சார். சார் சார் என்னை தூக்கிட்டு போகாதீங்க சார். சார் ஆத்மா சாந்தியாடு சார், ப்ளீஸ் சார். சார் நான் இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவேன் சார். சார் ஒரு ரூம் கொடுங்க சார். அந்த இவ்வளவு வெயிட்டா இருக்கா? மாடு மாதிரி திம்பான் போல. டேய், அந்த குடிகாரனுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எனக்கு கூட ஏற்படலாம். அதனால ஏமாத்தின மாதிரி நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் கூட ஏமாத்தலாம். எனக்கு போட்டியா வந்து அந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இவனுங்களே என்னை ஏமாத்திட்டா அதுக்கு என்ன பண்றது? அப்ப நம்ம என்னதான் பண்றது? என்னிடம் போய் வேலை பார்க்கலாம். டேய் லவ்ராஜ், என்னடா பண்ற? பப்ஜி கேம் ஆடுற மாப்ள. பப்ஜி கேம் ஆடுறியா? என்னடா இன்னும் சின்ன புள்ள மாதிரி, நீ இன்னும் டெவலப்பே ஆகலடா. எனக்கு என்னடா ரீசெண்டா ஒரு பொண்ணை மடக்குனேன், இப்ப லவ் பண்றேன். அந்த பொண்ணையா? நான் நினைச்சது உண்மையாயிருச்சு, என்னையே சீண்டி விட்டான். டேய், உன் பின்னாடி நடக்கிறது என்னங்கிறது தெரியுமா? ஏன்னா என்னடா ஆச்சு? என்ன ரொம்ப கேவலமா பாக்குறான்டா. ச்சே, என்னடா சொல்ற நீ? இல்லடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆட என்னதான் ஆச்சுன்னு சொல்லேன்டா. அவன் என்னை எப்படி பாக்குறான் தெரியுமா? நாயை விட கேவலமா பாக்குறான். எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றான் தெரியுமா? ஆடா அதுதான் என்னன்னு சொல்லி தொலையேன்டா. ஆடா கடவுளே, அவன் ஏமாத்துறான்னு தெரியுது, என்னன்னு சொல்லு. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குன்னு சொல்லி தொலையேன்டா. என்னன்னு தெரியாம தான் நீ உட்காந்து ஆயா பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையே நாசமாக போகுது. ஆடா என்னதான் நடக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அவன் உன்னை ஏமாத்துறான்டா. ஐயோ, அவன் என்னதான் ஏமாத்துறான், என்ன விஷயத்துல தான் ஏமாத்துறான்னு சொல்லி தொலைடா, சொல்லு. டேய், உன் சக்தியை பத்தி உனக்கு தெரியாதுடா. நீ 10 பேரை அடிச்சா எல்லாரும் போய் பறந்து விடுவாங்கடா. உன் சைடு ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? முந்தானத்து ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன்டா. அப்படியே பார்க்க அதுல வர அர்னால்டு மாதிரி இருக்குடா. டேய், நீ உன் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்திருக்கியா? அப்படியே பாலையா மாதிரி இருக்குடா. ஜெய் பாலையா. டேய், இந்த உலகத்தையே நடுங்க வைக்கிற ஹிட்லர் மாதிரி இருக்கடா நீ.
நிஜமாடா? டே 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 நீ இதுக்கு மேல போனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உட்கார் உட்கார். டேய் இப்ப என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இப்ப என்ன செய்யணும் சொல்லு. உனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே ஓகேவா? அவனுக்கு ஒரு செக் வச்சிடலாம். ஓகேவா? ஓகே சரிடா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீ என் கூட வா. ஆமா, ஃபுட்டு யாருக்கு? மேடம்க்கு ஃபுட்டு கொடுக்க போறேன். என்ன ஃபுட்டு? சாம்பார் ரைஸ். அதுவா? மேடம்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சாம்பார் ரொம்ப கமகமன்னு மணக்குதுடா. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பரா பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணிட்டு மேடம் உனக்கு முத்தம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆ? சரி போ. டேய் நல்ல மாட்டினா. டேய் வாடா வாடா போய் பார்க்கலாம் வா. மேடம். ஓ நீயா? உள்ள வா. மேடம் என்னோடது எடுத்துட்டு வந்திருக்கேன். உன்னோடதா? அதான் நான் பண்ண டிஷ் மேடம். ஓ எனக்காக நீ ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கியா? நானும் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கொடுக்கறேன். ஓ வாங்க மேடம். உனக்கு ஸ்பெஷலா நானே ஊட்டி விடுறேன். ஓ எனக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் மேடம். என்னாச்சு? ஏன் அப்படி பண்ற? What is this? சாரி மேடம், சாரி. What is this? Shit. மேடம். Shut up. Get out. மேடம். Get out. Get out, I say. வெளியே போ. Go. I said go. சாரி மேடம், சாரி மேடம். Chee. டேய் ஏய் என்னடா என்ன? போடா பைத்தியக்கார. நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? என்னாச்சுடா? டேய் நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எல்லாம் நாசமா போச்சு பைத்தியமே. பைத்தியக்கார பையல என்னடாச்சு? டேய் எனக்கு தெரியும்டா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, உயிர் நண்பன். உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். என்னடா ஆச்சு? உன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமாடா? நீ எதை பத்திடா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருக்கான். யாரா? நம்ம லோவராஜ்ரா. நம்ம லோவராஜா? என்னடா பேசுற? ஏய் ஆமாண்டா, நம்ம லோவராஜ் தான். நீ போட்ட உப்ப தின்னு விசுவாசம் இல்லாம உனக்கே குழி தோன்றான்டா அவன். டேய் நீ போட்ட உப்ப தின்னு உனக்கே அவன் நம்பிக்கை துரோகம் பண்றான்டா. உனக்கு தெரியாம அவன் பின்னாடி இருந்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கான் தெரியுமா? டேய் அந்த சாதத்துல உப்பள்ளி போட்டது அவன் தான்டா. என்னது? அவன் அதை பண்ணா? அவன் தான்டா. என்ன நம்பலையா? டேய் நீ சொல்றது உண்மையாடா? உன் உயிர் நண்பன் சொல்றான்டா. என்ன நம்பிக்கை பூஜா மேல சந்தேகப்படும் போது நினைச்ச ஏதோ நடந்திருக்குன்னு. டேய் அவன் பின்னாடி இருந்து பயங்கரமா செய்யறான்டா. டேய் மச்சான் நீ சொல்றது உண்மைன்னா அவன் நமக்கு இல்ல, நம்ம அவனுக்கு வைக்கலாம்டா. வைக்கலாம்டா, கண்டிப்பாடா வைப்போம். வாடா வா. மேடம் உங்களுக்காகவே நான் தூரமா போய் இரானி டீ வாங்கிட்டு வந்தேன்.
மேடம் இது அவன் வாங்கிட்டு வந்தேன், அந்த மாதிரி மட்டமான டீ கிடையாது. நான் உங்களுக்காகவே ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் டீ மேடம். வாவ், இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஹக் கொடுக்கறேன். மேடம் அப்பப்பா அப்படி நடக்கும் மேடம். சரி பரவாயில்ல விடு, இட்ஸ் ஓகே. மேடம் இன்னொரு வாட்டி மேடம். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு தெரியல மேடம், ஏதோ நீங்க மட்டும் இப்படி. பரவாயில்ல வா. ஓகே மேடம். என்ன இது இப்படி நான் தடிக்குது? போ இங்க இருந்து. ஐயோ. என்னடா மச்சான், அவனை நம்ம என்னடா பண்ணலாம்? டேய் பண்றதுக்கு ஒன்றும் இல்லடா, ஏற்கனவே நம்ம கொடுத்த ஷாக்ல பாம்படிச்ச கம்பு மாதிரி சோர்ந்து போய் கிடக்குறான்டா. இப்போலாம் எனக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம அவனுக்கு என்ன பண்ணோம்? அதான்டா அவன் சமைச்சான்ல சாப்பாடு, அதுல தான் ஃபுல்லா உப்பு கொட்டி கொடுத்துட்டோமே. ஆஹா, நீங்க தானா? இவனா? சத்தியமா அவன் எல்லாத்தையும் பண்ணான். டேய் அவன் தான்டா பண்ண சொன்னான், வெங்கிடா. அவனா? வெங்கியா? ஆமாண்டா. எங்கேயோ இடிக்குது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உனக்கு ஸ்பீக்கர் வைக்க சொல்லி என்கிட்ட சொன்னதும் அவன் தான்ல? எது ஸ்பீக்கர் நீ தான் வச்சீங்களா? ஏன்டா ஒரு ஃப்ரெண்ட் கூட பார்க்காம எப்படி அடாதீங்க பத்திங்களா? இரா பேசிக்கலாம். நம்ம அடிச்சுக்க கூடாதுடா. முதல்ல அந்த வெங்கிக்கு ஏதாவது பண்ணலாம். ஓகேடா, அவனை ஒரு வழி பண்ணிடுவோம். வாடா வாடா வா. ஒரு மாவன டேய், உனக்கு தைரியம் என்ன கூட பெல்ட் கட்டுறா? டேய் போடா டேய், 99 வாட்டி தோத்து போய் ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு ஏன்ட்ட வந்து சீனை போடுற? டேய் அந்த பழைய கதையெல்லாம் விட்டு தள்ளு, இப்ப வா புதுசா பெட்டு கட்டு, 1 லட்ச ரூபா தரேன். உன்கிட்ட அவ்வளவு பணம் இருந்தா நான் எதுக்கு விட போறேன்? சரி சொல்லு. டேய் உனக்கு தில் இருந்தா இந்த 1 ரூபாய் காயினை என் வாயில வைப்பேன், முடிஞ்சா உன் வாயில அதை எடுத்து காமி பாப்போம். பெட்டுடா. டேய் சரிடா, வெயிடா வை வை. Oh my god. நீ ஒரு கேயா இருப்ப நான் எதிர்பார்க்கல. என்ன இதெல்லாம்? ச்சே. ஐயோ சொத்தப்பிருச்சே. நோ வரிஸ், நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ச்சே, எல்லாம் நாசமா போச்சு. டேய் உனக்கு என்ன பண்ற? ஹலோ. பூஜா மேடம். இல்ல பூஜா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உண்மையாவா? என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? நிஜம்தானா? நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நல்லா இருக்கியா? என்ன பண்ற? அவ்வளவுதானா? கிஸ் எல்லாம் இல்லையா? உனக்கு கிஸ் வேணுமா?
அப்புறம் வேற ஒரு கிஸ் வேணுமா? கொடுக்குறேன், ஓகேவா? அப்புறம் நீ எனக்கு எதுவும் தரமாட்டியா? ஓகே பாய். ஓகே பாய். ஹாய் வர்ஷி. நீ நினைச்சிட்டு இருப்ப போல. ஆமா, எப்பவும் என் கூட தான் பேசிட்டு இருப்பியா? உன் கூட எவ்வளவு நேரம் பேசினாலும் போர் அடிக்காது. ரியலி? ரியலி. இன்னொரு தடவை சொல்லு. தேன்ல விழுந்த பந்து மாதிரி நம்மளையே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா. மனசை விட்டு பேசுறதுக்கு நம்மளுக்கு பிரைவசியே இல்லை. நீனா எனக்கு அவ்வளோ உயிர். எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். அப்படியா? எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நிஜமாவா? ஐ லவ் யூ வர்ஷி. ஐ லவ் யூ வர்ஷி. லவ் யூ டூ. ஹாய். ஹேய் ஹாய். ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி எனக்கு ஒரு இடத்துல இருந்து பேமெண்ட் வர வேண்டியது இருக்கு. ஆனா இந்த நேரத்துல வெளியே போக பயமா இருக்கு. ஸோ எனக்காக நீ போய் பேமெண்ட் வாங்கிட்டு வர முடியுமா? ஹேய், உனக்காக நான் அதை கூட பண்ண மாட்டேனா? நீ போய் ரெஸ்ட் எடு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். டார்லிங். சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி நான் வெளியே போய் ஒரு இடத்துல 2 lakhs பேமெண்ட் வாங்கணும். ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வெளியே போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ நீ எனக்காக அங்கே போய் அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு வர முடியுமா? உங்களுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். நீங்க கிளம்பு. தேங்க்யூ. லவ் யூ. பாய். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்க? ஹே டார்லிங். ஆக்சுவலி எனக்கு வெளியே போய் 2 lakhs பணம் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வெளியே போகிறது சேஃப் இல்லை. ஸோ நீ எனக்காக வெளியே போய் அந்த பேமெண்ட் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? உனக்காக இதை கூட பண்ண மாட்டேன். லவ் யூ. தேங்க்யூ. பாய். பாய். ஹலோ. ஹலோ. டார்லிங். நீ எங்க இருக்க? யாரும் என்னாச்சு சொல்லு. பார்க்கறாங்க. சீக்கிரம் வா. என்னாச்சு சொல்லு. சீக்கிரம் வா. இரு வரேன். ஹாய் வர்ஷிதா. இங்க யாரோ என்ன துரத்துறாங்க, அடிக்கறாங்க. சீக்கிரம் வா. ப்ளீஸ். வர்ஷிதா. ப்ளீஸ். வர்ஷிதா, ஏய். என்ன கொல்ல பார்க்கறாங்க. சீக்கிரம். என்னாச்சு வர்ஷிதா? டேய். ஹலோ வர்ஷிதா. என்ன இங்க ஒருத்தர் ரேப் பண்ண வந்திருக்கான். என்ன கொன்னுடுவான் போல இருக்கு. சீக்கிரம் வா. வர்ஷிதா. ஹலோ வர்ஷிதா. ஹலோ. சீக்கிரம் வா ஹலோ. ப்ளீஸ். வர்ஷி.
வர்ஷி 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 வர்ஷிதா 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 வர்ஷி 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 வர்ஷிதா 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 டேய் என்னடா என்னடா நீங்களும் வர்ஷிதா நீங்களும் வர்ஷின்னு கூப்பிடுறீங்க வர்ஷிதான்னு கூப்பிடுறீங்க ஏன் வர்ஷிதாவை நான் தான் கூப்பிட முடியும் ஏய் அது வர்ஷிதா ஏன் ஆள்றா ஏய் நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க என்ன ஏய் அது ஏன் ஆள் நீ ஏய் நீ பேசாத தம்பி அது ஏன் ஆளு சும்மா பேசாத அவளுக்கு எனக்கும் நிறைய நடந்திருக்கு புரியுதா டேய் என்னடா நடந்துச்சு அதெல்லாம் சொல்றேன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க வர்ஷி வர்ஷின்னு டேய் நீங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ பண்ணிருக்கீங்க ஏதோ பண்ணிட்டு மாறிக்கிறீங்கடா ஏன் வர்ஷிதா வர்ஷிக்காக நான் வந்திருக்கேன் டேய் உன்னை தான் கேட்குறேன் டேய் அது ஏன் ஆள்றா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க டேய் போ இரு இரு போடா அது ஏன் ஆளுன்னு சொல்றேன் ஏய். யாரா நீ என்ன டேய் இருங்கடா அவ்வளவுதான்
நீ என்னடா பேசிட்டு இருக்க? ஏய் நீங்க ரெண்டு பேரும் அவளை ஒன் சைடா லவ் பண்ணீங்களா? டேய், டபுள் நான் சைடுன்ற சும்மா ஒன் ஏய், சைடுன்ற டேய் வேணா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. பேசிட்டு இருக்கல. உன்னையெல்லாம் சாவுடா சாவுடா. ஏய், ஏன் வருஷம் அவன்? அதுக்கப்புறம் நீங்க யாரும் அவளை லவ் பண்றதுக்கு? ஏய் ஓய் யாரை பார்க்க வந்துட்டு என்ன அடிக்கிறியா? ஏய், அவன் எனக்கு மட்டும்தான்டா. யாரை எதுக்கு பார்க்க வந்த? ஏய், சாவு. எனக்கு துரோகம் பண்றீங்களா? ஏய் வர்ஷிடா, அவ ஏன் வர்ஷிடா? நீங்க அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? என்னதான் லவ் பண்றான் அப்படி என்ன பண்ணீங்க அவளை? ஏய் ஏமாத்துறீங்களே? என்ன பண்ணீங்க அவளை? சொல்றா. தள்ளி விடுறீங்க. ஏய் என்னடா ரெண்டு பேரும் சாவுடா. அந்த பொண்ணு உனக்கும் சொந்தம் இல்லை, உனக்கும் சொந்தம் இல்லை, உனக்கும் சொந்தம் இல்லை. அந்த பொண்ணு என்னோடது. யாருடா அவன்? அந்த பொண்ணு உங்ககிட்ட எல்லாம் அஃபேர் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. நான் தான். டேய் நீ என்னடா உளறிட்டு இருக்க? டேய் வர்ஷி எப்படா 3 பேரோட அஃபேர் வச்சுப்பா? ஆமா முதல்ல நீ யாரா? சொல்றா. ஏய் யாரா நீ? யார்? அடிங்கடா, அடிங்கடா, சொல்றா. அடிங்கடா. ராணி யாரா நீ? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் ஆரம்பிச்சது எங்க உறவு. அதுக்கப்புறம் அது காதலா மாறிச்சு. 20 வருஷமா ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது கிடையாது. உயிரை விட அதிகமா அவளை காதலிச்சேன். ஒவ்வொரு நாளும் அவ இல்லாம நரக வேதனை. அவதான் என் மூச்சு காத்து எல்லாம். அவ செத்த அன்னைக்கு நானும் செத்து போயிருப்பேன். ஆனா நான் இப்போ உயிரோட இருக்கேன்னா அது உங்களை கொல்றதுக்காக தான்டா. நான் நினைச்சா அடுத்த நாளே வந்து உங்களை கொன்னு போட்டிருப்பேன். உங்களை நான் ஈஸியா கொண்டு இருந்தா என் பகை தீராதுடா.
அதனால தான் ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா இதுதான் என் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாளா இருக்கும். ஆனா ஒருவேளை அப்படி இல்லாம ரிசல்ட் வேற மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு கசப்பான நினைவாயிடும். சாரிம்மா கீர்த்தி, பாஸை ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் உன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு பாஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாஸ்க்கு என் ப்ராஜெக்ட் ஒர்க் பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, பாஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாஸ் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாரு. நெக்ஸ்ட் மந்த் யூஎஸ் கிளம்ப நீ ரெடியாயிரு. ஆல் தி பெஸ்ட்டுமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மை டியர் டார்லிங், என்னன்னு சொல்லு. நீ எப்பவும் அழ வச்சுட்டே இருப்பல்ல, என்னால சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்க முடியாதுன்னு, என்னால சாஃப்ட்வேர் ஜாப் கூட பார்க்க முடியாதுன்னு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ராஜெக்ட இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நீ என்னை எப்பவும் ஒரு லவர் மாதிரி பார்த்து என்னை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்ப. இப்ப நான் ஒரு கம்பெனி ஓனர், சோ அப்படி நடந்துக்காத. ரியலி? யா, நிஜமாதான். இன்னும் ஒரு வருஷத்துல நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் ஆக போறேன். நான் விளையாட்டுத்தனமா தான் உன்னை கிண்டல் பண்ணுவேன். நீ எப்போ இவன் லட்சியத்தை அடைவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ அம் ரியலி சோ ஹாப்பி. ஐ அம் ரியலி ஹாப்பி. பாரா, நிஜமாவா? நீ என்ன நம்புனா நம்பு, இல்லனா விடு. சரிப்பா, ஓகே ஓகே. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீ சாஃப்ட்வேர் கம்பெனி வைப்பேன்னு எனக்கு எப்போ தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நான் யுஎஸ் போகணும். நான் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடும். இது ஒண்ணுதான் எனக்கு டிசப்பாயிண்டா இருக்கு. இங்க இருந்து மேனேஜ் பண்ண முடியாதா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அனுபவிக்கிறது கஷ்டம். ஆமா, எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. நீ இல்லாம நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, நான் கண்டிப்பா போயே ஆகணும். ப்ளீஸ். ஐயோ அப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐடியாவா? அது என்னன்னு சொல்லு. என் வீட்டுக்கு வா, சொல்றேன். என்னன்னு சொல்லு. சர்ப்ரைஸ். நீ வா, சொல்றேன். சரி வரேன். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வா. சரி வரேன், வெய். என்ன பண்றேன்? ஒரு சின்ன பார்ட்டி, நம்ம 2 பேருக்கும் மெமரிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சின்ன பார்ட்டியா? ம் ம் ம். வா, உள்ள போலாம். இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? பிரைவசி இருக்கும், நீங்க கூட்டிட்டு வந்தேன். நம்மள இங்க யாராச்சும் பார்த்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா, நீ வா. குட் மார்னிங் சார். ஒரு ரூம் வேணும். சொல்லுங்க சார். சூட் ரூம் இருந்தா கொடுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க சார். சார், மேடம் உங்களோட... அது என்னோட வைஃப், நியூலி மேரிட். ஓகே சார், ஷோ மீ யுவர் ஐடி கார்டு. ஓகே. சார், ஐ ஃபீல் த ஃபார்மாலிட்டிஸ். லவ்ராஜ், சார் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சாரை போய் ரூம்ல விட்டு வா. சம்பளம் கார்டு அனுப்புவீங்க? ஓகே சார். ஓகே சரிங்க சார். வாங்க, நான் கூட்டு போறேன்.
மேடம் உங்களை பார்க்கும்போது ரன்வீர் சிங்கும் கத்ரினா கைஃபும் மாதிரி இருக்கு. ஹனி அவங்க 2 பேர் லவ்வர்ஸ் தான். நாங்க தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன புரிஞ்சுதா? அதான் மேடம் நீங்க லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க பார்க்க. பாரா, ஆனா நீ என் கண்ணுக்கு கழுத மாதிரி தான் தெரியுற. ஐயோ மேடம் இப்போ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் தெரியுறீங்க மேடம். ஓகே, இதான் உங்க ரூம். ஓகே வா உள்ள போலாம். இப்ப சொல்லு, ஏதோ சீக்ரெட்னு சொன்னியே, ரொம்ப பெரிய சீக்ரெட். இங்க வந்து சொல்ற மாதிரி அப்படி என்ன சீக்ரெட்? நான் சொல்றேன்ல, அது ரொம்ப பெரிய சீக்ரெட்னு. அதை சொல்லணும்னா மினிமம் 1 hour ஆகும். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். ஓகே? அப்ப நீ கண்டிப்பா சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவ. ஓகே, ப்ளீஸ் வெயிட். என்ன சர்ப்ரைஸோ என்ன? ஒரு விஷயம் மறந்துட்டேன். கார்ல என்னோட லக்கேஜ் இருக்கு, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? ஓகே. சரி. டே மச்சான், எனக்கு ஒரு டவுட் இருக்குடா அவங்க மேல. கண்டிப்பா எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாதுன்னு. என்ஜாய் பண்றதுக்காக வந்த லவ்வர்ஸ்டா அவங்க. அடங், நீயும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான்டா, லவ்வர்ஸ் இல்ல. டே அவங்க லவ்வர்ஸ் தான்டா. ஏய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், பெட் வச்சுக்கலாமா? சரிடா, பெட் வச்சுக்கலாம். ஓகேடா. தோத்து போயிட்டா உன் பாதி சேலரி எனக்கு கொடுத்துறியா? பாதி சேலரியா? நான் தோத்து போயிட்டா ஃபுல் சேலரி உனக்கு கொடுத்துட்றேன். ஃபுல் சேலரியா? ஆமா. ஓகேடா, சரிடா. நானும் ஓகே. அவங்க புருஷன் பொட்டாட்டி கிடையாது, லவ்வர்ஸ். நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் பாரு. சரிடா. டேய் சாச்சி நீ தான் பாப்போம். ஓகேடா. ஓகேடா. வா வா. டியர், நீ இல்லாமல் 6 months கூட இல்லை, 6 hours கூட இருக்க முடியாது. அந்த 6 months உன் பிரிவை பொறுத்துக்கிறதுக்கு தான் இந்த ஸ்வீட் மெமரி.
ஹலோ ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? என்னடா ஆச்சு? கடங்காரங்க பொம்பளைங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கான்டா. மச்சான் நானு டேய், நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஒன்று பண்ணுடா, அந்த மால் கிட்ட வந்துரு. சரி, நான் அங்க வந்துடுறேன், நீ அங்க வந்துரு. ஆ சரி சரிடா, ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரி, இப்போ வரேன். ஓகே, பாய். பாய். எங்க போற? அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நீ டென்ஷன் ஆகாத, 15 மினிட்ஸில் வந்துடுறேன். ப்ளீஸ், தலை சுத்துது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. கவலைப்படாதே, சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே ஓகே, பாய். பாய். டே மாமா, நேற்று ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஒவ்வொரு சீன் பார்க்கும் போதும் சும்மா வேர்த்து கொட்டுது. ஏய், எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, போய் 15 நிமிஷத்துல வந்துடுவேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோ. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஆமாண்டா, நான் ஜெயிச்சிட்டேன்டா. டேய் விட்ரா மச்சான், இதெல்லாம் சகஜம்டா, பெருசா எடுத்துக்காத. ஏய் ஏன்டா? டேய் கவலைப்படாத மச்சான், எல்லாம் சரியாயிடும். எதுக்குடா ஜோக் அடிச்சிட்டு இருக்க? ஏய் ஜோக்கா? நான் எங்கடா ஜோக் அடிச்சேன்? ஏய் சும்மா இருடா, சீரியஸா தான் சொன்னேன். இந்த மாதிரி நேரத்துல ஃப்ரெண்டு தானே துணையா இருப்பாங்க. போட நான் ஜெயிச்சேன்டா, காட்டானுக்கு டிஷ்க்கு ஓடுறேன். யா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, விட்ரா மச்சான். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படிலாம். டேய் விட்ரா மச்சான். டேய், நான் மொத்த சேலரியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்டா. டேய் நீ போடா அந்த பக்கம், உன்னால தான்டா இவன் இப்படி டென்ஷன் ஆகுறான். ஐயா என்ன விட்டுருங்கய்யா, தப்பு நடந்து போச்சுங்கய்யா. ஐயா என்ன விட்டுருங்க. இப்போ உன்னை என்ன பண்ணோன்னு மட்டும் சொல்லு. பணத்துக்காக மானத்தை வாங்கிடுவியா? மன்னிச்சிரு தம்பி, மன்னிச்சிருப்பா, தப்பாயிருச்சு. கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். ஐயோ, என்ன இது, லைனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஆளை காணோம். ஷிட். என்னாச்சு இவனுக்கு? என்னை இப்படி தனியா விட்டுட்டு இவ்வளவு நேரம் வெளியே போயிட்டானே.
ரிசப்ஷன்லேருந்து ஒரு தடவை ஃபோன் ட்ரை பண்ணலாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் தரீங்களா? என் ஃபோனில் சிக்னல் இல்லை. என் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். இந்தாங்க மேடம். ஷிட். இந்த நம்பர்லேருந்து கால் போக மாட்டேங்குது. மேம் 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 டேய் முடிச்சிடலாமா? டேய் வேணாண்டா, பயமா இருக்குடா. டேய் இதெல்லாம் புதுசா? இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை? அதே மாதிரி தான். டேய் வேணாண்டா, இல்லை இந்த வாட்டி என்னமோ நம்ம மாட்டிக்க போகிறோம்னு தோணுதுடா எனக்கு. டேய் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? டேய் நீ ஆரம்பி. டேய் வாடா. டேய் படம் தூடா. என்னடா பண்றீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் ஓவரா பண்ணாத. உன் நியூட் வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு. நீ சைலண்டாக இருந்தனா எங்கள் வேலை முடிஞ்சதும் உன்னை ஃப்ரீயாக விட்டுருவோம். இல்லைன்னா வீடியோ நெட்டில் விட்டுருவோம். புரிஞ்சுதா? ஏய் ஒழுங்கா சொல்றது கேளு. ஏய் ஓவரா சீன் போடுறேன். ஏய் ஒருத்தருக்கு அப்புறம் தான் ஒருத்தர். போங்கடா வெளியே போங்கடா. ஏய் நில்லு. இங்க நடந்தது வெளியே இருக்க சொன்னேன்னு வச்சுக்கேன், ஒரு நியூட் வீடியோ நெட்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீ போய் உன் வேலையை பாரு, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். போ. இப்ப கால் பண்றா பாரு. ஹலோ தீப்தி, எங்க இருக்க? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். அது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போனா என்ன நடக்கும் தெரியாதா உனக்கு? பக்க பக்கன்னு பயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா உனக்கு? உதவி நாடி போய் அந்த மிருகங்க கையில மாட்டிக்கிட்டேன். ஏய் என்ன பேசுற? என்ன நடந்துச்சு? சொல்லு, என்ன நடந்துச்சு? உன்னை நம்பி தானே வந்தேன். என்ன உனக்காக அர்ப்பணிச்சேன். என்ன தனியா விட்டுட்டு போனப்போ இந்த பயம் எங்க போச்சு? ஐயோ தெய்வம் செஞ்சு இந்த மாதிரி பேசாதே. நேத்து நைட்டு உனக்கு என் மேல பாசமே இல்ல. நீ என்ன யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்ட. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்துடுறேன். இங்க பாரு லூசு மாதிரி ஏதோ பேசாதே.
யூ ஆர் ட்ராஷ். யூ ஆர் ட்ராஷ். என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. ப்ளீஸ் டோன்ட் டு தட். டோன்ட் கன்வின்ஸ் மீ. பை. ஏய் லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிடாதே. எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பை, நான் போனை வச்சிடுறேன். ஹாய். Hi. ரோஷன் உட்காருங்க. தேங்க்யூ. நீங்கள் எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தீங்க? உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நீங்க இருக்கிற இடத்துல வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் என்னை பற்றி விசாரிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சிங்க? உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணுமா? நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது? நானே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன். நான் என் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். கொஞ்ச நாளில் நானே செத்துடுவேன். அந்த கொஞ்ச நாள் எனக்கு வேணும் மேம். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. நான் சில பேரை பழி வாங்கணும். அதில் நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி உங்கள் ரிவெஞ்சை தீர்க்க முடியும்? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த காரியத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். என்னோட பகை தீரணும்னா அந்த 3 பேரை நீங்க கொல்லணும். அவங்கள எப்படி நான் கொல்ல முடியும்? மேடம், அது அது உங்களுக்கு இருக்கிற எய்ட்ஸ் அவங்களுக்கு வரணும் மேடம். ஆ? நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உங்களுக்கு? நான் சொல்றது கேளுங்க மேடம். என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? Please, madam. என்னோட வீக்னஸ் Please. பயன்படுத்திக்க பாக்குறீங்களா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ் உங்ககிட்ட நான் பேச ப்ளீஸ் விரும்பல. மேடம், தயவு செஞ்சு ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க மேடம். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன நடந்ததுன்னு விவரமா நான் சொல்றேன் மேடம். அவ இறந்துட்டா மேடம், இறந்துட்டா. ஐம் சாரி. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்னா அப்போ கண்டிப்பா நான் இதை பண்றேன். ஆனா எனக்கு 2 days டைம் வேணும். சரிங்க மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். பாய். ரொம்ப நன்றி மேடம். டேய் என்னடா சொல்றாங்க? இவர் என்னடா சொல்றாரு? என்னடா அண்ணா என்னடா சொல்றான்? உண்மையை சொல்லுண்ணா. அண்ணா அண்ணா நீங்க விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க? அண்ணா சும்மா விளையாட்டுக்கு தானே? அண்ணா நான் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா சொல்ற? அண்ணா அண்ணா நீங்க விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க? அண்ணா நான் இந்த பயத்தை தான் எதிர்பார்த்தேன். இந்த பயத்தை தான். ஏய் டேய் அதனால தாண்டா இப்படி பண்ண. அண்ணா என்னண்ணா பேசுறீங்க? என்னடா சொல்றான் இவன்? ஏ லவ்வர், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவ. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக போய் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இந்த விஷயம் தெரியாமலே அவ செத்துட்டா.
அந்த வேதனை தான் என்ன அண்ணா இப்படி பண்ணலான்னு தோணுச்சுடா. இதுக்கப்புறம் தாண்டா வேடிக்கையே. இனி ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து பொழப்பீங்க. உங்க சாவு பயத்தை நினைச்சு அப்படியே உருகி போவீங்கடா. ஒரே அடியா சாகாம உங்க சாவை நினைச்சு நரகத்தை அனுபவிப்பீங்கடா. நீங்க செத்தா தாண்டா இந்த சமூகத்தில் இனிமே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க. நான் நினைச்சது நடந்துச்சு. அனுபவிங்கடா. ஏய் அண்ணா மச்சான். ஏய் அண்ணா ஏய் என்னடா இது? ஐயோ ஐயோ போச்சுடா. ஐயோ மொத்தமா போச்சடா. வாழ்க்கை மொத்தமா போச்சுடா. மொத்தமா போச்சுடா. நில்லடா போச்சு மச்சான், நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சுடா. அண்ணா ஏய் என்னடா சொல்லிட்டு போறா? நம்ம வாழ்க்கையே நாசமா போச்சுடா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே புள்ளடா. நான் அவங்களுக்கு அவ்வளோ உயிர்றா. என்னடா வாழ்க்கை இது? நான் இதுவரை கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னதே இல்லடா. டேய், எங்க அப்பாவுக்கு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்குடா. அவங்க புள்ள எய்ட்ஸ் வந்து செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அதை விட ஒரு பெரிய அவமானம் அவங்களுக்கு வேற இல்லடா. மனசு உடஞ்சி செத்து போயிடுவாங்கடா. டேய், என்னடா இப்படி ஆயிடுச்சே? இப்படிலாம் நடக்கும் எதிர்பார்க்கலடா. சின்ன பையன்டா. இப்படி பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவன் மாமா எய்ட்ஸ் வந்து செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா என் ஃபேமிலியில இருக்கவங்க எப்படா நடப்பாங்க? நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. டேய், என் தங்கச்சிக்கு இப்பதான்டா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்ப வீட்டுல நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா, எய்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா, அசிங்கமோ அவமான தூக்கு. அது என் வாழ்க்கை மட்டும் இல்லாம என் குடும்பத்துல எல்லாரும் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. ஐயா, என்னடா வாழ்க்கை இது? நார்மலா சாகுற மாதிரி இருந்தா பரவாயில்ல. டேய், நாம செஞ்ச தப்புக்கு நம்ம வாழவே கூடாது.
ஆனா சாக எனக்கு தைரியம் இல்லடா. டேய் என்ன தயவு செஞ்சு கொன்னுடுறா. டேய் நீ என்ன கொண்டுடுறா? இல்லடா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொண்டுங்கடா. அமைதியா இருங்கடா. டேய் ஒருத்தர் குத்திட்டு செத்து போயிடலாம்டா. ஏய் என் தப்புனால தான் இந்த நிலைமை. இந்த மாதிரி தப்பு நீங்க யாரும் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி தப்பு பண்ணீங்கன்னா அதனால நீங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, உங்களோட குடும்பமும் தான். நீங்க யோசிக்காம பண்ற தப்புனால உங்க குடும்பம் மொத்தமும் பாதிக்கப்படுது.